ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா முக்கியமான கோச்சார ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கய்யா. அதுவும் ராகுவின் சார மாற்றம். ராகுனாலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். அதுவும் பாருங்க குறிப்பா செவ்வாயின் சாரத்துல போறாரு. ஒரு போர் கிரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இத வந்து நல்லதுன்னு சொல்றதுங்களா? இல்ல எப்படி சொல்றதுங்கய்யா? உலக லெவல்ல இது இப்ப இதுக்கு முன்னால நடந்தப்ப ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ம், ம். ஃபைனான்ஸ் ரெசிஷன் வந்திருக்கு. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் நோய்கள். ஆமாங்க. ஏன்னா ராகுனுடைய சுழற்சி 18 வருஷம். ம். அந்த இடத்த டச் பண்ணும்போது இப்ப காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியும் ஆகிறார்ல. ம். அதனால செவ்வாய் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டவர். அதே மாதிரி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் உள்ள ஒரு நேச்சரை வச்சிருக்காரு. விபத்து, சண்டை சச்சரவு, சீற்றங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம் பூமிக்காரகன். அது கும்ப ராசியில 2 பாதம் அவிட்டம் இருக்கு இல்லையா, அது நவம்பர் 25 வரைக்கும் ராகு அதுல பயணிச்சு அதுக்கப்புறம் அதே அவிட்டத்துல மகரத்துக்கு மாறுவார். ஸோ நாம இப்போ இதை மட்டும் பேசலாம். கும்பத்தில் இருக்கிற அந்த 2 பாதத்தில் டிராவல் பண்ணுறது மட்டும் தாராளமாக பேசலாம். நிஜமாவே அது பிரச்சனைக்குரிய சாரம். ஒரு விபரீதம் எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகு பிரம்மாண்டமாக ஒரு செயலை டெவலப் பூஸ்டப் பண்ணுவார். அப்போ பூஸ்டப் பண்ணும்போது அவர் அது என்ன கிரகத்தின் சாரத்தில் போகிறாரோ அந்த தன்மையை உள்வாங்கிக்குவார். இப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவல் அதிகாரியோ, தளபதி, போர்ப்படை தளபதி, இதெல்லாம் செவ்வாய் தான். அவங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ பாதுகாப்பு, அதுபோக நமக்கு ஃபைனான்ஸு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது ராகுனாலே புரட்சின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன், மாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொது விஷயத்துக்கு, உலகியல் ஜோதிடத்துக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவும் இருக்கு. என்ன பாசிட்டிவ்னா, விஞ்ஞானிகளுக்கு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கும்பம் காற்று ராசி, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நுணுக்கமான அறிவுகள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வைஸ் அது ஒரு புரட்சி பண்ணும். சோசியல் மீடியாவும் அதெல்லாமே நாலேஜ். அது எப்படி ஆகும்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? டோட்டலாக சமூகம். அந்த சமூகம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த வகையில் அது ஒரு பெரிய பூமிங் பண்ணும். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் ப்ரைஸில் இருக்கோம். செவ்வாய் ஒரு ஆயில் சனி வீடு கும்பம்ங்கிறது அது ஆயில் சம்மந்தப்பட்டது. செவ்வாய் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்புறம் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெடிபொருள்களாகட்டும், எல்லாமே இந்த செவ்வாய் ராகு தான். இது இல்லாமல் ஒரு ஃபயரிங் ஒர்க்கு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு E85 வேறு வருது, பெட்ரோல். இதெல்லாம் சம்மந்தம். அதுபோக இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், ஹீட் வேவ்ஸ், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த 18 இயர்ஸுக்கு அப்புறம் வரும்போது இது ஒரு உலக அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும், தனி மனித ஜாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டும் இருக்கு. ஒரு சிலருக்கு டெக்னாலஜி ஒர்க்கில் பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளில் நெகட்டிவாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் விபத்து இது சார்ந்த வகையில் நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ குருவின் பார்வை கூட உங்களுக்கு இல்லை. சுதந்திரமா இருப்பார் ராகு, அவரோட ஓன் பிரம்மாண்டமான விஷயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம் செவ்வாயை, அவர் இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொல்லலாம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கேதரா ஒவ்வொரு ராசிகளும் மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஆமாம். கெட்டதை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா, அதாவது இப்ப செவ்வாய் மாதக்கோள் நடந்துகிட்டே இருப்பார். இப்ப ராகு நின்ற இடத்துக்கு செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத வச்சு அந்த 1 இயருமே இப்ப நான் சொல்றதே கிட்டத்தட்ட 4 மாசம் வருது. 127 நாள் வருது. அதாவது கும்பராசியில இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலேயும் மகரத்துல பயணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி செவ்வாய் மாசத்துக்கு ஒரு நாள் நகரும் போது
ராகுவிலிருந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டில்ட்டிங்கும் இருக்கும், கண்டிப்பா. நடைமுறை மாற்றங்களும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இதை வந்து டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவதிப்பட வேண்டாம், ரொம்ப வந்து நம்மளை நாமளே பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே நேரத்தில் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கை அவசியம். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது சனி வந்தாலும் ராகு கேது வந்தாலும் ஈவன் சூரியனே வந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பா. நேத்து நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள்ட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்தோம். வருகிற ஜூன் 30ஆம் தேதி ஆரம்பிச்சு 27 நவம்பர் 25 வரைக்கும் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள். அதுக்கப்புறமும் மகர ராசிக்கு மாறி அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது வந்து நாம கும்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்தோம். சிறப்புங்க, ரொம்ப அருமையா விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம் ஐயா. ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. இந்த கடக ராசிக்கு இந்த ராகுவின் சாரம் மாற்றம் எப்படி இருக்கு? ஆல்ரெடி அந்த பக்கம் இந்த பக்கமே அடி தூள் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ராகுனால ஏதாவது மாற்றம் கிடைக்குமா? கடகராசிக்கே அங்கே சர்க்கியூட்லேயே ப்ராப்ளம். 4ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் தான் ராகுனுடைய நட்சத்திரம். சுய நட்சத்திரத்தில் அவர் இருக்கும்போது அதுவே கொஞ்சம் தீவிரம். இப்போ வந்து அந்த சொந்த நட்சத்திரத்துலேருந்து ரிவர்ஸ் வர்றார். இப்போ வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும்போது கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 50% நல்லவர், 50% கெட்டவர். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 12லையும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. 4, 8, 12லையும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. இப்போ வந்து நாம் நெகட்டிவ்ல தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா மகரத்தில் இருக்கிற அவிட்டம் வேற, கும்பத்தில் இருக்கிற அவிட்டம் வேற. இப்போ கும்பத்தில் இருக்கிற அவிட்டம் 8ஆக தான் செயல்படும். அதனால் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த என்னதான் நமக்கு கடகத்துக்கு பூர்வ புண்ணிய கிரகம், 10ஆம் அதிபதி, தொழில் கிரகம் அப்படின்னு எடுத்து பேசி பிரயோஜனம் இல்லை. நட்சத்திரம் இருக்கிற இடம் 8, அதுதான் விஷயம். இதில் இந்த 2 பேருக்கும் ஆகாது, ஒத்துக்காது. ராகுக்கும் செவ்வாய்க்கும் ஓவர் ஃபோர்ஸு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மனசில் வந்து தேவையில்லாத பிடிவாத குணம், மன அழுத்தங்கள், ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிறது, அதனால் வந்து திடீர் கோபப்படுறது, இது மாதிரி உணர்ச்சி புலம்பை வந்து மாற்றி கொடுக்கும். அதுதான் இப்போ அவஸ்தை. கடகத்துக்கு 127 நாள், அதாவது ஜூன் 30லேருந்து நவம்பர் 25 வரைக்கும் உணர்ச்சி வசப்படுறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியாகவும் பாதிக்கும். எப்பவுமே 8 மட்டும் எடுத்துக்கோங்க, அகம் சார்ந்தும் பாதிக்கும், புறம் சார்ந்தும் பாதிக்கும். அவங்கவங்க ஜாதகம் பிரகாரம் அது ஏதோ ஒன்று நடக்கும். 8ல் 2மே பண்ணும். ஆமாம் ஆமாம். தொழில் சார்ந்து வந்து வேலை செய்கிறவனை பாதிக்காது. இந்த பணம் போடுறாங்க பாருங்க, அது நஷ்டமாகுது இல்லையா, அதுக்காக அதில் பாதிக்கும், சுமையை கொடுக்கும். ஆனால் வந்து இது வந்து சொந்த தொழில் பண்ணும்போது நஷ்டப்படுத்தி, வேலை செய்கிறவங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் எப்படி பார்த்தாலும் லக்னம் தான் வேதனையை அனுபவிக்குது, ராசி தான் வேதனையை அனுபவிக்குது. இப்போ கடகத்துக்கு உயிர் வந்து இந்த கடகத்துக்கு 1ஆம் இடம் தான் அந்த உயிர். 8ஆம் இடம் என்பது உயிரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, வலி வேதனையும் உண்டாக்குது. அந்த இடத்துல இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு போய், இது யாருக்கெல்லாம் ராகு திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு தான் நான் பிரச்சனையை சொல்ல வரேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இல்லையா? ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக 6க்கு டபுள் பண்ணுமே 8. அடிவயிறு பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, மற்றும் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு சுகரு, இதெல்லாம் வந்து இது பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். 2வது இப்போ இந்த எலும்பு கால்சியம் சம்மந்தப்பட்டது, வைட்டமின் சம்மந்தப்பட்டது, சத்து குறைபாடுகள், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உண்டாகும். இந்த 12ஆம் இடம் வந்து மிதுன ராசி, 8ஆம் இடம் வந்து கும்பராசி, காற்று ராசி. அப்போ இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்போ பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு வடம்னு எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வருது. இந்த உட்காந்துக்கிட்டே பேக் பெயின் வேலை செய்கிறவங்களுக்கு அது மாதிரி வருது. அங்கே வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது. எங்கே முதுகு ஸ்பைனல் கார்டில் அந்த உள்ளே வந்து வளைஞ்சு நமக்கு எலும்புக்கு போகுது இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஏர்லாக் ஆகுது. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் எலும்பு சம்மந்தப்பட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. சிறப்பு. பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? அதான் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 8ல் ராகு வந்ததுலேருந்தே சிக்கலாக தானே இருக்குது.
அதனால் இன்னியும் அந்த ராகு திசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும். இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும்போது என்ன ஆகும்னா உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் கம்மியாக இருக்கும். ம். நீங்கள் வந்து ஒரு 2 ஆள் வேலையை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு, ஆனால் சம்பளம் ஒரு ஆள் சம்பளம் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு கணக்கை பார்த்துக்கணும். பட்டு ஒன்றும் ரொம்ப எல்லை மீறி போகாது. ஏன்னா இப்போ ராகு வந்து ரிவர்ஸ் வர்றாரு இல்லையா, 7க்கு வர்றதா எடுத்துக்கோங்க. ம். ஒன்றும் இல்லை, நவம்பர் இப்போ 25ஆம் தேதிக்கு மேலே மகரத்துக்கு வந்துடுவார். வந்துருவாரு. அப்போ வலி வேதனை குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு எடுத்துக்கலாம். சிறப்புங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கம்மியாகுமா? கம்மியாயிட்டு வருது. பட் இந்த செவ்வாயினுடைய டெண்டன்சினால நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் போடக்கூடாது, பிடிவாத குணம் காட்டக்கூடாது. அதை மட்டும் தளர்த்திட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக பாதிக்காது. உங்கள் ஜாதகத்தில் கடகராசிக்கு 8-12 செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு நெகட்டிவான நிகழ்வுகள் நடக்கும். ம். ஒரு மாதிரி பிரிவு, சண்டை சச்சரவு, 2 பேரும் ஆளாளுக்கு பிரிஞ்சு இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். வீட்ல தாயார் தந்தையாருக்கு இந்த உடல்நிலை கோளாறுலாம் சரியாகுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இந்த நீங்கள் கேட்குற கேள்வி வந்து 9ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது. அங்கே 9ஆம் பாவத்தில் சனி வலுவாக இருக்கார். ம். அந்த விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே ராகு திசாபுத்தி நடக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த சனி வந்து காப்பாற்றி கொண்டு போகிறார். ராசியிலேயே குரு இருக்கார்ல, கண்டிப்பா. அது ஒரு பவரு. 9ல் இருக்கிற சனி அது ஒரு பவரு. அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லை. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து பேச்சை வந்து பிரச்சனை பண்ணி கொடுக்கும். ம். ராகுவும் கேதுவும் சமபார்வை பார்க்குறவங்க. ம். இப்போ கேது வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ வாக்குஸ்தானத்தை வந்து ஓவராக ஆக்டிவேட் பண்ணும். அதனால் என்ன, கேதுன்னா குதர்க்கம்னு அர்த்தம். குதர்க்கமாக பேசுறத அவாய்ட். சிறப்பு, சிறப்புங்க. ஐயா, அதே மாதிரி உறவுகள் இருந்த பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷம் அவர் பேசுறது இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து சுமூகமா முடியுமா? இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு இது மாதிரி காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டெண்டன்சிக்கு வரும். ம். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப் டு மகர ராசிக்கு ராகு வரும்போது தான் இதெல்லாமே செட் ஆகும். ம். ஏன்னு கேட்டால் உடைபட்ட நட்சத்திரம் பிளவன செவ்வாய் வந்து, அதனால் இந்த 8ல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் காலம் தான், டைம் எடுத்துக்கும் சேருவதற்கு. ம். இந்த 7க்கு ராகு வரும்போது கிளியராக. சிறப்புங்க. ஐயா, இந்த காலகட்டத்துல இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? கவனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வாகனம், ஹெல்த்து, பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் போடுறது, உறவுகள் எல்லாத்துலேயுமே. ஏன்னா 8ல் ராகு, ம். 8ல் ராகு வந்து கொஞ்சம் தீவிரத்தை கம்மி பண்ணுறாருங்கிறது ஒரு ஆறுதல். ம். அதுக்காக நாம் முழுக்க முழுக்க 7ஆம் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கும். ம். அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லது. நீங்க சொல்றீங்க இப்ப இன்னும் ஒரு மரியாதை கம்மியாகும். 8ல இருக்கிறதாக வந்து அவர் அவமானத்தை கொடுக்குன்னு ஆமா. சொன்னீங்க. பேராசைனால் நிகழுமா அது? ஆமாம் ஆமாம், பேராசையில் பெரு நஷ்டத்தை கொண்டு போய்விட்டு. ம். 8ஆம் இடம்னாலே நஷ்டம் தானே. இப்போ உங்களுக்கு ராகு வந்து தவறான ஒரு நடவடிக்கைகள், ரகசிய செயல்பாடுகள், ரகசிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கொடுக்கறது தான் 4, 8, 12. ம். அதில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆச்சுனாலே சிக்கல்னா. ஒரு பிரம்மாண்டத்தை நாடி போய் அவமானம் செஞ்சிருக்காங்க. 4, 8, 12 ராகு வந்து என்ன பண்ணும்னா, நெகட்டிவை எல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்துட்டு, ஏன்னா இதில் சம்பாரிச்சு காட்டுறோம் பாருன்ட்டு வெளியே போய் தேவையில்லாமல் கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி என்னென்ன தெரியாமல் போய் அந்த வலையில் சிக்கிக்கிட்டு ம். கடைசியில் டோட்டலாக அதுக்கு ரூட் காசே தெரியாமல் அப்படியே எம்டி ஹேண்டோட திரும்பி வர வச்சிரும். ம். ராகு வந்து ஆசை காட்டி மோசம் செய்வார். ஐயா, இவர்களுக்கு வழிபாடு இருந்தா சொல்லுங்க, ஒரு ரெமெடி இருந்தா சொல்லுங்க. உண்மையிலேயே இப்போ இந்த 8 வேலை செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 5ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பிடிச்சிக்கணும். அதுதான் முக்கியம். 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய மனது, நமக்கு கூட பிறந்தவங்க இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், ம். நல்ல வழிகாட்டி. அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது வந்து பக்தி, ம். ஆன்மீகம், ம். அல்லது ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட், ம். கலைகள், கலை ஆர்வம் இப்படி எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது கடகத்துக்கு வந்து உங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய். அதனால் மெயினாக சிவன் கோயில், அம்பாள் கோயில் அந்த வழிபாடுகள் பண்ணிக்கணும். சனி பகவானையும் வணங்கலாம். ஏன்னா இப்போ சனி தான் காப்பாற்றுற நிலைமையில் இருக்கார் ம். கடகத்துக்கு. பாக்கியம், அவருடைய நட்சத்திரமே அங்கே தானே இருக்கு. ஆமா. அதனால் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனீஸ்வரர், சனி சன்னதியாக இருந்தால் அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கலாம்.
இல்லை பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, முனீஸ்வரர் கோயில் இருக்குது, கருப்பசாமி கோயில் இருக்குன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த நட்சத்திர நாட்களில் போய் அங்கே வழிபாடு பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த சித்திரை அவிட்டம் மிருகசிரீஷம் அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் இந்த 6 நட்சத்திரங்கள் பேசாமல் இருக்கணும். ஒரு அவசர பிரச்சனை டென்ஷன் எது வந்தாலும் கண்டுக்காமல் நம்ம அமைதியாக ஒதுங்கி நிற்கணும். வம்பு வழக்குக்கு போகாமல் இருந்தாலே இவங்க எல்லாத்துலேருந்து தப்பிச்சு. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க.